இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. எந்த பிரச்சனையும் இல்லை. No problem at all. No problem at all. எந்த பிரச்சனையும் இல்லை என்று யார் சொன்னா? Who said there is no problem? Who said there's no problem? Again, who said there's no problem? எனக்கு தெரிந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. No problem as long as I know. No problem as long as I know. அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. We have no problem with that. We have no problem with that. அதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. கொஞ்ச நேரம் நட. Walk for a while. Walk for a while. கொஞ்ச நேரம் வாசி. Read for a while. Read for a while. அப்போ கொஞ்ச நேரம் பாடு. இது எப்படி சொல்லலாம்? Well done. Sing for a while. Sing for a while. சின்ன பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்ல போறோம். இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவள் என்னை எப்பவுமே புரிந்து கொள்ள மாட்டாள். She will never understand me. She will never understand me. Or she will never feel me. She will never feel me. இப்போ அப்பா என்ன எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டார். இது எப்படி சொல்லலாம்? My father or my dad will never understand me. Again, my dad will never understand me. Or my dad will never feel me. இப்போ அவங்க எப்பவுமே உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Well done. அவர் எனது இரத்த உறவினர், அதாவது நெருங்கிய உறவினர். இதை எப்படி சொல்வோம்? He is my blood relative. He is my blood relative. Again, he is my blood relative. இவர் எனது சிறு வயது தோழி. இதை எப்படி சொல்வோம்? She is my childhood friend. She is my childhood friend. இங்கு இவர் அவர் என்பது ஆண் பெண் என்பதை பொறுத்து நாம் she அல்லது he என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவங்க எனது அயல் வீட்டுக்காரர்கள். இது எப்படி சொல்வோம்? They are my neighbors. They are my neighbors. Again, they are my neighbors. இது அவனுக்கு பிடிக்கும். He likes this. He likes this. இது அவனுக்கு பிடிக்காது. He doesn't like this. He doesn't like this. அவனுக்கு இதை பிடிக்குமா? or அவனுக்கு இது பிடிக்குமா? இதை எப்படி கேட்கலாம்? Does he like this? Does he like this? Again, does he like this? அவனுக்கு இது பிடிக்காதா? Doesn't he like this? Doesn't he like this? ஏன் அவனுக்கு இதை பிடிக்கும்? Why does he like this? Why does he like this? ஏன் அவனுக்கு இது பிடிக்காது? Why doesn't he like this? Why doesn't he like this? அவனுக்கு இது எவ்வளவு பிடிக்கும்?
How much does he like this? How much does he like this? அவனுக்கு இது பிடிக்கும் இல்லையா? He likes this, doesn't he? He likes this, doesn't he? அவனுக்கு இது பிடிக்காது தானே? He doesn't like this, does he? He doesn't like this, does he? அவனுக்கு இது பிடிக்காட்டி அதை கொடு. If he doesn't like this, give that. Say with me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. If he doesn't like this, give that. Again. If he doesn't like this, give that. நீ இதை செய்தால் அம்மா சந்தோஷமா இருப்பா. இது எப்படி நாங்க சொல்வோம்? நீ இதை செய்தால். If you do this, your mom will be happy. If you do this, your mom will be happy. Again, if you do this, your mom will be happy. நீ இங்கே வந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன். நீ இங்கே வந்தால், if you come here, I will be happy. If you come here, I will be happy. மறுபடியும் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. If you come here, I will be happy. நீ அங்கே போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. If you go there, they will be happy. If you go there, they will be happy. இதை இன்னைக்கு செய். எப்படி இதை சொல்லலாம்? Do this today. Do this today. இதை இன்னைக்கே செய். இன்னைக்கே செய். Do this today itself. Do this today itself. இதை இன்னைக்கு செய்ய முடியுமா? Can you do this today? Can you do this today? இதை இன்னைக்கு செய்வாயா? Will you do this today? Will you do this today? Again, will you do this today? அவள் ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கிறாள்? Why is she so silent? Why is she so silent? Again, why is she so silent? இப்போ அவன் ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கிறான்? இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Well done. நான் உள்ளே வரலாமா? May I come in? May I come in? We are asking for permission. இப்போ நான் போகலாமா? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Very good. அப்படி பேசுவதை நிறுத்து. Stop speaking like that. Stop speaking like that. Again. Stop speaking like that. அப்படி பேசாதே. Don't speak like that. Don't speak like that. அவளை எல்லாம் நம்பவே முடியாது. இதை எப்படி சொல்லலாம்? You can't trust her at all. You can't trust her at all. Again, you can't trust her at all. அவளை நம்ப முடியா. Can't trust her. Can't trust her. Again, can't trust her. இப்போ வழமை போலவே இதுவரை வினாக்களுக்கு விடையளிக்காவிடின் இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களையும் சென்றடைய இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.